மிதுன லக்னம் போகும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம், எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? இந்த மிதுன லக்னம் போகும்போது சனி பகவான் தனது கும்ப வீட்டிலே இருக்கக்கூடாது. மறுபடியும் அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கும்ப வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. ஒரு குழந்தை படிக்கணும்னு ஒரு முடிவெடுக்குது. மேடம், அந்த குழந்தைக்கு இந்த மிதுன லக்னம் போகும்போது தந்தைக்கு கிரகம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். அவர் அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதா அப்படின்னா, இந்த அப்பா சொன்ன படிப்பினால் ஜாதகருக்கு கல்வி தடைங்கிறது இருக்கும். அப்பா விருப்பப்பட்ட கல்விங்கிறது போய் சேர்த்து விடுவார். அந்த குழந்தை படிக்குமானா அதற்குண்டான கெப்பாசிட்டிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடையாது. அதனால் பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். எப்போதுமே இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் இந்த சில காலங்கள் மிதுன லக்னக்காரர்கள் தந்தை முடிவெடுப்பது அப்படிங்கிறது சரியான ஒரு முடிவாக இருக்காது. சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படிப்பை விட்டுட்டு வேற படிப்பு படிக்கக்கூடிய ஒரு தன்மையும், சில ஜாதகர்களுக்கு அதை முழுமை பெறாத ஒரு நிலையுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இந்த கும்ப வீட்டில் மட்டும்தானா, வேற இடத்துல இருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த துலாம் ராசியில் சனி பகவான், என்ன மேடம் துலாம் ராசியில் உச்ச சனி வேற, அங்கேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா, மிதுன லக்னமாக போகிறவர்களுக்கு துலாம் ராசியில் சனி பகவான் இருப்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த சனி பகவானுடைய அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி, அந்த வீட்டுக்கு அவர் உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் அங்கே பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் மன போராட்டங்களையும் அந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய ஒரு போராட்டங்கிறது இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும். இதை சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்.